கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி இந்த காலை வேளையிலே நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடும் கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச போகிறது கடன் வாங்காதிருப்பது நல்லது என்ற ஒரு வார்த்தை மூலமாக நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். வசனத்தின் மூலமாகத்தான் கடன் வாங்கினால் என்ன பிரச்சனை, கடன் வாங்காமல் இருந்தால் என்ன பிரச்சனை, உங்கள் கையினுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் சற்று ஒரு ஆலோசனையாக நம் வேதத்தை இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 128 அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி காக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், தொழில் எப்படி இருக்கும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், மனைவி, கணவன் எப்படி இருப்பார்கள், நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் 128 அதிகாரத்தை அதை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சங்கீதம் 128 2வது வசனத்திலே சில ஆலோசனைகளை, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஆலோசனைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் அதை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காலவேளையில் வந்திருக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பேங்கில் லோன் எடுக்கிறாங்க, தண்டல்காரங்கள்ட்ட வட்டிக்கு காசு வாங்குகிறாங்க, இன்னும் ஸ்பீடு வட்டி வாங்குகிறாங்க, இன்னும் பக்கத்து வீட்டில் கடன் வாங்குகிறாங்க, சேட்டு கடையில் போயிட்டு கடன் வாங்குகிறாங்க, சின்ன மனிதர்களிடத்தில் கடன் வாங்குகிறாங்க. இவங்க கடனை வாங்கி அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் நகை எடுக்கிறாங்க, அவங்க வீட்டில் வீடை கட்டுறாங்க, அவங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஒரு பிறந்தநாள் கொண்டாடுதாங்க, ஒரு திருமண நாளை கொண்டாடுதாங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி நாங்கள் நேற்றைய தினத்தில் நான் என் சர்ச்சில் சில பிலிவரோடு நான் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அநேக பிரச்சனையிலே, அநேக கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி, இப்படியாக வாங்கி கொண்டு இன்றைக்கு அவங்களுடைய வீட்டிலே அவர்கள் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அவங்க வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இது எல்லாம் அடுத்தவங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிறதினாலே. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய கையின் பிரயாசம், இந்த 2 கையால் உழைத்து மாதம் 31 நாள் உழைத்து, வாரம் 7 நாள் உழைத்து, அல்ல டெய்லி ஒரு நாள் உழைத்து சம்பளத்தை வாங்கி நீ அதை சாப்பிடுவாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு 31 நாள் நம்ம வேலை செய்கிறோம். உங்களுடைய சம்பளம் இஎம்ஐக்கு போகிறது, வட்டிக்கு போகிறது, தண்டலுக்கு போகிறது, சேட்டு கடைக்கு போகிறது, பக்கத்து வீட்டில் வாங்கினவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடவில்லை, எல்லாவற்றையும் கடனை அடைத்து தீர்க்கிறீர்கள். இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், நான் அனைவரும் இனி உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கர்த்தர் என் மூலமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் கையின் பிரயாசம், உங்கள் கையின் பிரயாசம், உன் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம், உன் மனைவியுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய கணவனுடைய கையின் பிரயாசம், உன் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய கையின் பிரயாசத்தை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். நான் நேற்றைய தினத்தில் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு 50,000 ரூபா லோன் எடுத்தாங்க. இந்த 50,000 லோன் எடுத்த எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் டைல்ஸ் போடணுமா, வீட்டில் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, அவங்க பிள்ளைங்களுக்கு பேக் வாங்கணுமா. 50,000 50,000 வாங்கி காலையில் 11 மணிக்கு வாங்கினாங்களாம், நைட்டு 9 மணிக்கெல்லாம் தீர்த்துட்டாங்க. பிரியமானவர்களே, இது யாருடைய கையின் பிரயாசம்? இது யாருடைய கையின் பிரயாசம்? பேங்குக்காரனுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நன்மை உண்டாகாது, பாக்கியம் உண்டாகாது. தண்டல் வாங்கி நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பாக்கியம் உண்டாகாது, நன்மை உண்டாகாது. பக்கத்து வீட்டிலே கடன் வாங்கி நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகாது, உங்களுக்கு பாக்கியம் உண்டாகாது.
கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டால்தான் உன் வீட்டிலும் உன் சரீரத்திலும் உன் குடும்பத்திலும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு அநேகர் அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி சாப்பிடுகிறார்கள், வீட்டை கட்டுகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள், பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், காலேஜ் ஃபீஸ் கட்டுகிறார்கள், வஸ்திரத்தை எடுக்கிறார்கள், டைல்ஸ் போடுகிறார்கள், மாடி வீடை கட்டுகிறார்கள், பைக் வாங்குகிறார்கள், கார் வாங்குகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களே சற்று யோசித்து பாருங்கள், இதில் பாக்கியம் உண்டாகுமா? 31ஆம் தேதி உங்கள் வீட்டிலே லோன்காரன் வந்து நிற்பான், 3ஆம் தேதி பேங்க்காரன் வந்து நிற்பான், 5ஆம் தேதி இஎம்ஐ காரன் வந்து நிற்பான், 10ஆம் தேதி ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் வந்து நிற்பான். பிரியமானவர்களே, இதில் உனக்கு பாக்கியம் நன்மை இருக்குமா, உண்டாகுமா? சற்று நீ சிந்தித்து பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ கடனை வாங்கிவிட்டு, இஎம்ஐயை வாங்கிவிட்டு, லோனை வாங்கிவிட்டு ஐயோ என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய். உன் தெய்வத்தின் மேலே நீ குறை சொல்லி கொண்டிருக்கிறாய், கர்த்தர் மேலே குறை சொல்லி கொண்டிருக்கிறாய், உன் தேவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறாய், உன்னை பெற்ற தாய் தகப்பனை குறை சொல்லி கொண்டிருக்கிறாய். பெரிய மாணவனே, நீ செய்த தப்பு. நீ உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் சாப்பிட சொன்னால், நீ அநேகருடைய கையின் பிரயாசத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு இன்றைக்கு தலையிலே கையை வைத்து அழுது கொண்டிருக்கிறாய். அப்படி வேதத்திலே ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறதை நான் உங்கள் மத்தியிலே நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்றைக்கு 6 மணிக்கு நான் சாக வேண்டும் என்று நினைத்திருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இந்த ஊரை விட்டே ஓடி போக வேண்டும் என்று உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். வீடு இடத்தை எல்லாம் வித்துவிட்டு நான் எங்கேயாவது போக வேண்டும் என்று இருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இங்கே வேதத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்டது. பிரியமானவர்களே, கடன் வெரி டேஞ்சர், கடன் வெரி டேஞ்சர். கடன் உன்னை அழிக்கும், கடன் உன்னை கொல்லும், கடன் உனக்கு நோய்களை கொண்டு வரும், கடன் உனக்கு அல்சரை கொண்டு வரும், கடன் உனக்கு ஹார்ட் அட்டாக் நோயை கொண்டு வரும், கடன் உன்னை சாகடிக்கும். பிரியமானவர்களே, இங்கே ஒரு குடும்பம் சாக போனது கடன் பிரச்சனையினாலே. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லி. பிரியமானவர்களே, இங்கே 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசியோடு சொல்லுகிறார், என் கணவனினாலே நாங்கள் கடன்பட்டு என் பிள்ளைகளும் நாங்களும் இன்றைக்கு அடிமையாகிற சூழ்நிலை, பஞ்சத்தினுடைய சூழ்நிலை, வீடு நிலங்கள் எல்லாம் போய்விட்டது, கடைசியில் மரணத்துக்காய் நாங்கள் கடந்து செல்லுகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு குடும்பம் அழுகிறது. பிரியமானவர்களே, கடன் வெரி டேஞ்சர், கடன் வெரி டேஞ்சர். நீ அடுத்தவங்களிடத்தில் வாங்குறது உனக்கு டேஞ்சர் தான். நீ லோன் எடுக்கிறது உனக்கு டேஞ்சர் தான், வட்டி வாங்குறது உனக்கு டேஞ்சர் தான், கைமாத்தா வாங்குறது டேஞ்சர் தான். அதனால தான் இயேசு சங்கீதம் 128ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பம் என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 128 உன் பிள்ளை எப்படி இருக்கணும், மனைவி இருக்கணும், உன் வீடு இப்படி இருக்கணும், உன் தோட்டம் இப்படி இருக்கணும், உன் செடி இப்படி இருக்கணும், வாசல் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் சங்கீதம் 128 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, உன் கையின் பிரயாசத்தில் நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு குடும்பம் போய் கதறுகிறது, ஐயோ என் கணவன் கடன்பட்டு விட்டான், இன்றைக்கு நானும் என் பிள்ளைகளும் சாகிற சூழ்நிலைகள் வந்துவிட்டது, நாங்கள் என்ன செய்ய என்று சொல்லி தலையிலே அடித்துக்கொண்டு மார்பிலே அடித்துக்கொண்டு தன் சாவை நோக்கி போகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உன்னுடைய நிலைமை அப்படி இருக்கிறதா? வீட்டை விட்டு போக வேண்டும், எங்கேயாவது செத்துவிட வேண்டும் என்று சொல்லி நீ உன் சிந்தனையிலே, உன் எண்ணங்களில், உன் இதயத்திலே நீ எழுதி வைத்துக் கொண்டு
என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு 6 மணிக்கு நான் சாக வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? அப்படிப்பட்ட உன்னை இன்றைக்கு கடைசியாக இந்த மணி துளியிலே உன்னை விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு வருகிறார். உன் மரணத்தை தடுக்க, உன் சாவை தடுக்க, உன் நோய்களை நீக்க, உன்னுடைய திட்டங்களை அழிக்க, உன்னுடைய மரண கட்டுகளை அழிக்க, நீ ஊரை விட்டே ஓடி போக வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த காரியங்களை தடுக்க, இதே ஊரில் இதே பட்டணத்தில் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்த ஆண்டவர் இயேசு வருகிறார். இங்கே தீர்க்கதரிசி வந்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் காக்க ஒரு மனிதன் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு, உறவுகள் உண்டு, சொந்தம் உண்டு. இங்கே தீர்க்கதரிசி வருகிறார் இந்த குடும்பத்தை காப்பாற்ற. இன்றைக்கு உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. உன்னை தேடி இந்த சத்தம் வருகிறது. உன்னை தேடி இந்த ஆலோசனை வருகிறது. உன்னை தேடி இந்த வெளிப்பாடு உனக்கு வருகிறது. அதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் வார்த்தை உன்னை தேடி வருகிறது. மகனே, உன் சாவை தடுக்கும்படியாய் ஆண்டவர் வருகிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவர் இயேசு வருகிறார். உன்னுடைய கவலையை தீர்க்க ஆண்டவர் இயேசு வருகிறார். இங்கே ஒரு குடும்பம் தீர்க்கதரிசியோடு, நாங்கள் கடன்பட்டு போய்விட்டோம், நாங்கள் சாக போகிறோம், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அழிவுக்கு நேராய் வருகிறது, எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே தீர்க்கதரிசியோடு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வா என்று சொல்லி, அங்கே வெறுமையான பாத்திரம். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், வெறுமையான பாத்திரம். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம நீங்க வாங்கியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு புரியாம வாங்கியிருக்கலாம், ஒருவேளை அவசரப்பட்டு வாங்கியிருக்கலாம், ஒருவேளை நீங்க யாரோ சொல்லி வாங்கியிருக்கலாம். ஏன்னா பாத்திரம் வெறுமையா இருக்கு. பிரியமானவர்களே, பாத்திரம் வெறுமையா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஐடியா வராது, பிளான் வராது, சிந்திக்க தோணாது, உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வராது. எப்படிடா தண்டல் வாங்கலாம், எப்படி லோன் வாங்கலாம், எப்படி கடன் வாங்கலாம், எப்படி வட்டி வாங்கலாம், எப்படி தங்கத்தை கொண்டு பேங்க்ல வைக்கலாம், சேட்டு கடையில் வைக்கலாம், எப்படி வைக்கலாம் என்று சொல்லிதான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். ஏன் என்று சொன்னால் உங்கள் சரீரமாகிய பாத்திரம் எம்டியா இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் காலியான பாத்திரத்தை நீ என்னிடத்திலே கொண்டு வா, தேவனிடத்திலே கொண்டு வா, ஆமென், ஆண்டவரிடத்திலே கொண்டு வா. அந்த பாத்திரத்தை நிரப்பும் பொழுது உனக்கு ஞானம் வரும், புத்தி வரும், அறிவு வரும். பிரியமானவர்களே, இங்கே தீர்க்கதரிசி இடத்திலே காலி பாத்திரத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். பின்பாக 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அல்லேலூயா, அந்த பாத்திரம் நிறைஞ்ச பின்னுங்க, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உன்னுடைய சரீரம் வெறுமையாக இருக்கிறது, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லாததினால நீ இப்பொழுது கடன்பட்டு மரிக்க சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பாத்திரத்தை நிரம்ப விரும்புகிறார். ஆண்டவர் உன் குடும்பத்தை நிரப்ப விரும்புகிறார். உன் தொழிலை நிரப்ப விரும்புகிறார். பிசினஸை நிரப்ப விரும்புகிறார். உன் கடன் பிரச்சனையை அடைக்க விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இங்கே தீர்க்கதரிசனத்தில் பாத்திரத்தை கொண்டு வந்தார்கள், அதை நிரப்பினார்கள். அவனுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் வந்தது. அவன் கடனை அடைத்தான். அவர்கள் பிழைத்தார்கள், சாப்பிட்டார்கள், சம்பூர்ணமாய் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன்னை தேவனிடத்திலே தருவாயா? உன் காலியான பாத்திரத்தை தேவனிடத்தில் நிரப்புவாயா? உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? இனிமே என்னுடைய கையின் பிரயாசத்தான் சாப்பிடுவேன் என்று சொல்லுவாயா? இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லுவாயா? இனிமே நான் தண்டல் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாயா? இனிமே நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று சொல்லுவாயா? இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள், தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் உமக்கு நன்றி ஆண்டவர். என்னோடு பேசினீர், அதற்காக நன்றி. நான் சாக வேண்டும் என்று நினைத்திருந்தேன், என் சாவை தடுத்தீர், உமக்கு நன்றி. நான் ஊரை விட்டே ஓடி போக வேண்டும் என்று இருந்தேன், என்னை தடுத்து நிறுத்தினீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த ஊரை விட்டே ஓடி போக வேண்டும் என்று இருந்தேன். வீடு வாசலெல்லாம் விற்று என் கடனை அடைத்து எங்கேயாவது ஓடி போக வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் என்னோடு பேசினீர், அதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த வேலையில் இந்த சத்தத்தை கேட்கிற
இதை பார்த்து கொண்டிருக்கிற, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது உன் வெறுமையான பாத்திரத்தை, உன் வெறுமையான பிசினஸை, உன் வெறுமையான வீட்டை, உன் வெறுமையான பேங்க் பேலன்ஸை, உன் வெறுமையான குடும்பங்களை, உன் வெறுமையான இதயத்தை, உன் வெறுமையான சரீரத்தை இப்பொழுது தேவனிடத்தில் நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உன்னை வாழ வைப்பார். சங்கீதம் 128 2வது வசனத்தின்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு இனிமே பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.